பீகார் ரிசல்ட்ஸ் வந்த உடனே என்னாச்சு, ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கை விட்டார். இது பீகார் எலெக்ஷன் நமக்கு ஒரு பாடம் அப்படின்னு விட்டார். அது அவர் என்னன்னா, அவர் இன்டெரக்டாக காங்கிரஸ் மீடியத்துக்கு என்ன கன்வே பண்ணார்னா, இங்கே சில பேர் பேசிட்டு இருக்காங்க, அது வந்து கூட்டணியில் வந்து குழப்பத்தை உருவாக்குற மாதிரி இருக்கு, தயவுசெய்து அதை தெளிவுபடுத்துகிற மாதிரியான விஷயத்தை பண்ணுங்கன்னு அவங்க பேனலை போட்டாங்க. பேனலை போட்டு பேச்சுவார்த்தைக்கு பேனலை போட்டு இது உறுதி பண்ணாங்க. காங்கிரஸ் வந்து அங்கேயே தான் இருக்கும் திமுக. அந்த பேனலை உறுதி பண்ணி ஒரு சந்திப்பு நடந்து முடிஞ்ச பிறகு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி மறுபடியும் வந்து காங்கிரஸ் தாவேக்காவும் காங்கிரஸும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர் போய் சந்திச்சுட்டு வந்தவொடனே அந்த மறுபடியும் பத்திக்கிச்சு. மறுபடியும் அந்த விஷயம் காங்கிரஸ் தாவேக்கா சேருமான்றது பத்திக்கிச்சு. இப்போ தாவேக்கா என்ன சொல், இப்போ பிரவீன் என்ன சொல்கிறாரு, நான் இட்லி தோசை சாப்பிட்றது தான் போனேன், இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்றார். காங்கிரஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க, இப்போது காங்கிரஸ்காரங்க பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க, சார் நாங்கள் வந்து திமுகவோட தான் சார் இருக்கோம், இது வந்து வேணும்னு சில பேர் வந்து திமுகவை பிடிக்காத அல்லது பாஜக அல்லது அதிமுக ஐடி விங்கில் இருக்கிறவங்க இதை கிளப்பி விட்றாங்க, சோஷியல் மீடியாவில் கிளப்பி விட்றாங்க. இது நிச்சயமாக வந்து ராகுல் காந்தி இந்த எலெக்ஷன்ஸில் வந்து போகிற மாதிரி ஐடியா இல்லை. ஏதோ கேரளாவில் வந்து எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, அதனால் வந்து விஜயோடைய ஆதரவு இருந்தால் பெட்டர்னு நினைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. கேரளாவில் விஜயோட ஆதரவு இல்லாமல் எல்டிஎஃப் யூடிஎஃப் மாறி மாறி தான் ஆட்சிக்கு வந்துட்டுருக்கு. இந்த வாட்டியும் காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சிக்கு வரும். நீங்கள் வேணால் பாருங்கள், லோக்கல் பாடி எலெக்ஷன்லேயே காங்கிரஸ் தான் வின் பண்ணும் பாருங்கன்னா, அது மாதிரி லோக்கல் பாடியில் காங்கிரஸ் அங்கே பெரிய அளவில் வின் பண்ணியிருக்கு.